பழனி வந்து வாணியர் ஸ்டோருக்கு போகாமல் கதிரோடைய ட்ராவல் ஏஜென்சிக்கு வராரு. கதிரும் ராஜியும் வந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போகிறாங்க ராஜி. அதுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி கதிர் கூட்டு போய் ஒரு ஜவுளி கடையில் நிப்பாட்டுறாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா ஜவுளி கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? புடவை வாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நிறைய ட்ரெஸ் வந்து வித்தியாசமான ட்ரெஸ் இல்லை, நீ போட்டதே போட்டுட்டு இருக்கல, நீ ட்ராவல்ஸ்க்கு டெய்லி வர எல்லாரும் பார்ப்பாங்களா, அதனால் உனக்கு பிடிச்ச நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்க வந்திருக்கும்னு சொல்லி கூட்டு போகிறாரு. அப்போ வந்து உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து ரொமான்ஸ் ஹீரோவில், அதனால் வந்து அவர் வந்து பார்க்குறாரு ஒரு பொம்மை வந்து புடவை கட்டியிருக்கிறது. அதை வந்து ராஜிக்கு பொருத்தி பார்க்குறாரு. ராஜிக்கு இது கட்டினா நீ ஏன் புடவை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புடவையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வாங்கிட்டு கிளம்பும்போது கோமதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ராஜி. கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. கோமதியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வெளியில் ஷாப்பிங் வந்தோம், அதனால் நாங்கள் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நானும் கதிரும், எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே மயில் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, மாமாட சொல்லாமலே பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு சாப்பிட பசிச்சிருக்கும் போய் சாப்பிட உட்காந்துருப்பாங்க, அங்கே போய் நான் சாப்பிட வேணாமா நான் கேட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லி கோமதி யதார்த்தமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சுகன்யா அங்கே பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த மயில் சொல்கிறாங்க, நான் ஒரு கல்யாணம் முடிச்ச புதுசில் ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னேன், அதுக்கு அந்த சினிமாவுக்கு போகிறதுக்கு ஃப்ரண்ட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு பாப்கார்ன் கூட அங்கே வாங்காமல் இங்கேருந்தே கொண்டு போகணும், 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் எல்லாம் செலவாகும்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், இந்த ராஜீவ் மீனாவும் கோமதி அத்தையை கைக்குள்ளே போட்டு அவங்க நினச்சதான் சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக வந்து மயில் வந்து மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க எப்படி வந்தாங்களோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி, அதே மாதிரியான கேரக்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.